மாடு சூப்பரா இருக்குது, 2 மாடு நல்லா இருக்கு. நம்ம விமல் ஆக்டர் நடித்த வடம் படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வேறு படம் பார்க்கலான்னு போனேன். அந்த படம் போக முடியல. அதனால் இந்த படத்துக்கு வந்தேன். இந்த படத்துக்கு வந்து நான் படம் பார்த்தேனா இல்லை மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. சில ஃபேமிலிஸ் வந்து சொல்லுவாங்க படம் கொஞ்சம் நல்லா இருக்குது, சுமாராக இருக்குது, இல்லை ஆவரேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரீசன் ஏன்னா அவங்க நிறையா சீரியல்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த படம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கும். இங்கே நிறையா இதுக்கு முன்னாடி இருந்த வில்லேஜ் ஓரியன்டான படங்கள், கமர்ஷியலான படங்கள் அப்படின்றத கொஞ்சம் பிரித்து எல்லாத்தையும் சேர்த்து கோர்த்து எடுத்த படம் தான் இது. இந்த படத்தில் ஒரு மைய கரு என்னென்னா ஜல்லிக்கட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அதாவது மாடுபிடி அப்படின்றத வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சில ஊரில் வந்து மாடுபிடி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலில் தான் அதோடைய அர்த்தங்கள் எப்படின்ற வடம் அப்படின்னா வந்து ஒரு கயிறு பிடி அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கயிறு வந்து ஒரு தேர் இழுக்கிற கயிறு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கயிறை வச்சு இதில் ஒரு மாடுபிடி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புதுசாக வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப வந்து டைரக்டர் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். காரணம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம மாடுபிடினா அப்படின்னா மாடை வந்து காலையை வந்து அவுத்து விட்டு அந்த மாட்டை வந்து பிடிக்கிறது அப்படின்றதான் இளைஞர்கள் வந்து பிடிப்பாங்க. அதை தான் வந்து பார்த்துருப்போம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து டைரக்டருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவதாக ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஆக்டர் விமல் அப்படின்ற அவருக்கு வந்து சொல்லலாம். ரொம்பவே வந்து யங்லுக்காக யூத்தாக ரொம்ப ஃபிட்னஸாக நல்லா தான் இருக்கார். ஆனால் இந்த படத்துக்கு இன்னுமே கொஞ்சம் மெனக்கிட்டு நடிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றத வருது. அவர் கொஞ்சம் டயர்டாயிட்டாரோ, படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாயிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யூடியூப் சேனல்ஸ்லாம் நல்லா ஒரு தக் லைஃப் மாதிரி நல்லா தான் பேசிகிட்டு இருக்காரு. பட் படம்னு ஒன்று வரும்போது, ஆக்ஷன் மூவிஸ், கமர்ஷியல் மூவின்னு ஒன்று வரும்போது வந்து நிறையா போட்டிகள் இருக்குது. ஸோ அந்த போட்டிகள் நடுப்புற நின்று தான் வந்து படத்தை பண்ணணுமே தவிர நான் வந்து சும்மா நடிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து நடித்தா வந்து இந்த மாதிரி ஒரு மைனஸாக வந்து அமையறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. படத்தில் இன்னொருடைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து டி இமானுடைய மியூசிக். அவருடைய மியூசிக் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வில்லேஜ் ஓரியன்டான ஒரு தாட்ஸ்க்கு வந்து இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போகுது. படம் வந்து கொஞ்சம் சுமாரானதாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போது கில்லி படத்தில் கிளைமேக்ஸ் சீன்ஸில் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோக்கும் வில்லனுக்கும் வந்து ஃபைட் நடக்கும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு ஹீரோக்கும் வில்லன் குரூப்புக்கு வந்து ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் வந்து கொடி படம் வந்து நடிச்சிருப்பார் டபுள் ஆக்ஷனில். அதில் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார். அந்த ஒரு படத்துலேருந்து சீன்ஸ் வந்து கட் பண்ணி இந்த படத்துலேயே வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா படத்தில் இருக்கிற சீன்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அப்புறம் வந்து அவங்களுடைய குடும்பத்தை வந்து ஒரு சும்மா கௌரவம் போகிற வரவங்களாம் வந்து பெருமை பேசிட்டு கௌரவம் பேசிட்டு அந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் வில்லன், இந்த படத்துடைய வில்லன் வந்து நட்டி அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. அவர் என்ன மாதிரினா வெட்டி கௌரவத்தை தூக்கி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த வெட்டி கௌரவம் மூலிமா அவர் வந்து இந்த படத்தில் இறந்தும் போயிடுவார். அதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் சிஜி ஒர்க் அப்படின்றது இல்லை. காளையை வந்து லைவாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் காளையை வந்து அதாவது காளையை வந்து பில்டப்புக்காக காட்டுற காலை, அப்புறம் வந்து போட்டிக்காக காட்டுற காலை வந்து நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. போட்டிக்காக காட்டுற காலை வந்து ஒருவேளை அந்த காளையோட ஒரிஜினல் ஓனர் வந்து அலோவ் பண்ணலையணுமோன்னு அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் இந்த படத்தில் சிஜி ஒர்க் அப்படின்றதெல்லாம் பெருசாலாம் ஒன்று இருக்குது. காளையை வந்து லைவாக தான் காமிச்சிருக்காங்க. படம் எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜுக்கு கம்மி, இல்லை ஃப்ளாப்பை தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த படம் ஓடிடிலையும் வந்தாலும் ஓட்டி தான் பார்ப்பாங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது, புதுசாக அப்படின்றத எடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த படத்தோடைய கதை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த படத்தோடைய கதையில் சூர்யா அவர்கள் வந்து நடிச்சிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். வாடிவாசல் அப்படின்ற ஒரு படம் வந்து ட்ராப் ஆகி நின்று போச்சு அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் சப்போஸ் சூர்யா நடிச்சிருந்தாரு அப்படின்னா வாடிவாசல் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹீரோக்கான ஒரு கமர்ஷியலான ஒரு மூவி. ஏன்னா சப்போஸ் இந்த படம் வந்து நம்மளுக்கு விமல் அவர்கள் நடிச்சது வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா, இந்த படத்துக்கு அவர் தொடர்ந்து ஒரு 10 படம் ஹிட்டு கொடுத்துட்டு இந்த படத்தில் இந்த கதையில் நடிச்சிருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்டடாகவோ இல்லை ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வரிசையாக வந்து ஃப்ளாப்கள் கொடுத்ததுனால, அவர் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு கொடுக்காதனால, இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ல வந்து நின்று படம் பண்ணதுனால ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. தேங்க்யூ. விமல் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பரா பண்றீங்க. ஜல்லிக்கட்டு மாதிரி ஏதாவது ஜல்லிக்கட்டு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். இப்போ பிடிச்சிருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு மாதிரி ஏதாவது காட்டுறாங்க? இல்ல வடம் பிடிச்ச மாதிரி பரவாயில்ல, பார்க்கலாம். பரவாயில்ல. பிடிச்சிருக்கா? பரவாயில்ல. ஜல்லிக்கட்டுலாம் சூப்பரா இருக்குது. எது மாதிரி ஸ்டோரி மாடலாம் இல்ல நல்லா இருக்கு. ஜல்லிக்கட்டு அமையா இருக்கு. பிடிச்சிருக்கானா? பரவாயில்ல. ஜல்லிக்கட்டு சீன்லாம் காட்டுறாங்க. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். விமல் எப்படி பண்ணியிருக்காரு? பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுலாம் வருதானா? ஜல்லிக்கட்டு எல்லாமே அரசியல் ஏதாவது? அரசியல்லாம் இல்லை, ஜல்லிக்கட்டை பற்றி தான் சும்மா பார்க்கலாம் ஒரு வாட்டி. விமல் எப்படி பண்ணியிருக்காரு?
நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. எது மாதிரி story? புரியல. எது மாதிரி கதை? கதை 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 தான், பரவாயில்ல. எதுக்கு எல்லாம் காட்டுறாங்க? அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு.